அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியில் இருந்து உங்களாகும். நிகழ்காலத்துல ஒரு அமைச்சர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, விளையாட்டோட விவசாயத்தை ஒப்பிடுறாரு. கண்டிப்பாக எந்த துறையோடையும் விவசாயத்தை ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு மிக சிரமமான ஒரு வேலை அப்படின்னு சொன்னால் அது விவசாயம் தான். விவசாயிகளுக்கு அது இலகுவா தெரியும். ஏன்னா அவங்க அனுதினமும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப விருப்பத்தோட உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஊதியத்தை பேஸ் பண்ணியே ஓடிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு விவசாயிகளுடைய மதிப்பு என்ன செய்யாது, தெரியாது. எதுல நாம போனாலும் அதுல எனக்கு ₹1 கிடைச்சிடாதான்னு நினைச்சு ஓடக்கூடிய மக்களுக்கு விவசாயிகளுடைய உழைப்பும் அவங்களுடைய வழியை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. தயவு செய்து எந்த துறையோடையும் விவசாயத்தை ஒப்பிடாதீங்க. ஒரு விளையாட்டு வீரன் கூட முதலாவது ஓடும் போது தனக்காகத்தான் ஓடுவான். அவன் வெற்றி அடையும் போது அந்த பெருமையை நாட்டுக்கு என்ன செய்வான், அந்த வெற்றியை நாட்டுக்கு சமர்ப்பிப்பான். ஆனா ஒரு விவசாயி விளையாட்டு வீரனுக்கு சேர்த்துதான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். அவரு உழைக்கல, விவசாயிகள் உழைக்கல அப்படின்னு சொன்னால், அவங்க நிலத்துல இறங்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு உணவு இல்லாம என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் விவசாயம். அந்த விவசாயத்துக்கு நாம சரியான மதிப்பு அளிக்கல, விவசாயிகளுக்கும் சரியான மதிப்பு இல்லை. அவங்களுடைய உழைப்புக்கேற்ற பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு பயிரை ஒரு விவசாயி ஒரு பயிரை இடுறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பயிர் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அதை கரெக்டா கடைசி வர அதற்கு பக்குவம் பார்த்து கடைசியில அதிலிருந்து அவர் ஒரு லாபம் பெறணும்னா அது பெருங்கொண்ட போராட்டத்துக்கு பிறகுதான். மழை அளவு கொஞ்சம் கூடிட்டுனாலே விவசாயி உழைத்த உழைப்பெல்லாம் அந்த இடத்துல வீணா போறத பாக்குறோம். எத்தனையோ விவசாயிகள் தங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தின் காரணமா தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழல்லாம் பாக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான் விவசாயம். தயவு கூர்ந்து யாருமே எந்த துறையோடையும் விவசாயத்தை என்ன செஞ்சிடாதீங்க, ஒப்பிட்டுறாதீங்க. இப்ப ஆளக்கூடிய அரசாங்கம் கூட விவசாயிகளுக்கான மதிப்பை சரியா என்ன செய்யணும், வழங்கணும். அவங்களுக்கான பொருளாதாரத்தை அவங்க செய்யக்கூடிய அந்த பயிருக்கான மதிப்பீட்டை கரெக்டா அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். விவசாயத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறதுக்கு ஒரு பெருங்கொண்ட முயற்சி எடுக்கணும். அது நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல உதவியாக இருக்கும். நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல இறைவன் உங்களை என்னை இடம்பெறச்சு.